விடிய விடிய தூய்மை பணியாளர்கள் போராட்டம். திருவள்ளூர் மாவட்டம் ஆவடி மாநகராட்சியில் திமுகவினருக்கு சொந்தமான கழிவுநீர் லாரிகள் மட்டுமே இயங்க அனுமதிக்கும் திமுக மேயர் உதயகுமாரை கண்டித்து கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் போராட்டத்தில் ஈடுபட்டனர். திமுகவினர் மட்டும்தான் சம்பாதிக்க வேண்டும், மற்ற யாரும் எக்கடு கட்டாலும் என்ன என்ற நோக்கத்துடன் செயல்படுவதாக கழிவுநீர் லாரி உரிமையாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். என் பேர் செல்வம். நான் திருமலாயில் ஒரு 10-12 வருஷமா இருக்கிறேன். எனக்கு தொழில், எங்கள் எல்லாருக்குமே தொழில் 15 வருஷமா 20 வருஷமா இருக்கிறவங்களாம் இருக்காங்க. இந்த 20 வருஷமா இருக்கிறவங்க இந்த தொழிலெலாம் பண்ணிட்டு இருக்கிறாங்க. அவங்க குடும்பம்லாம் அதை நம்பி தான் இருக்கு. கழிவுநீர் தொழில் பின்னாடி இருக்கு பாருங்க, வண்டிங்க எத்தனை பேர், இத்தனை வண்டிங்களோட 30 குடும்பம் இருக்கு. இன்னைக்கு நாங்கள் இந்த பம்ப் ஹவுஸில் ஆவடி பம்ப் ஹவுஸில் மாநகராட்சியில் பர்மிஷன் வாங்கி இத்தனை வருஷமா ஓட்டிட்டு இருந்தோம். இன்னிலேருந்து இன்னைக்கு லோடு போட்டு வரோம், ஊற்ற வேணான்னு சொல்லிட்டு இன்னைக்கு இங்கே இருக்கிறவங்க சொல்லியிருக்காங்க. அது ஏன் எதுக்குன்னு சொல்லிட்டு தெரியல, உள்நோக்கம் என்னன்னு தெரியல. ஆனால் மாநகராட்சியில் நாங்கள் ஆல்ரெடி டிடி எடுத்து எங்களோட பேப்பர்ஸ் எல்லாமே சப்மிட் பண்ணிட்டோம். ரெனியூவலுக்கு ஆல்ரெடி இருந்தது, ரெனியூவல் முடிஞ்சு போச்சு. இப்போ இங்கே ஊற்ற வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே ஒரு குறிப்பிட்ட நபர்கள் சொல்லியிருக்காத இந்த பம்ப் ஹவுஸில் இருக்கிறவங்க மூடி வச்சிட்டாங்க, எங்களை அலோவ் பண்ணலை. இது எங்களுக்கு வாழ்வாதாரம் பாதிக்குது. எங்களுக்கு இங்கே மட்டும்தான் இந்த பிரச்சனை இருக்குது. வேறு சிட்டிக்கு அந்தாண்ட போனீங்கன்னாக்கா கழிவுநீர் வண்டி வச்சிருக்கிறவங்களுக்கு கம்பல்சரி பர்மிஷன் கொடுத்துட்டு தான் இருக்காங்க. யாரும் ஸ்டாப் பண்ணல. இங்கே தான் 2 வருஷத்துக்கு ஒரு வாட்டி மாற்றி ஸ்டாப் பண்ணி இந்த மாதிரி பிரச்சனையை இப்போ உண்டு கிளப்பிட்டு இருக்காங்க. கழிவுநீர் வண்டி வச்சிருக்கிறவன் போய் டிப்பர் லாரியாக மாற்ற முடியாது, வேற எதுவும் மாற்ற முடியாது. கழிவுநீருக்குன்னு சொல்லிட்டு ஆர்டிஓலே டேங்கர் அட்டாச்மெண்ட் இதுதான் ஓட்டி ஆகணும், இதுதான் வண்டின்னு சொல்லிட்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்குது. தனிப்பட்ட முறையில் பால் வண்டி எப்படியோ அதே மாதிரி கழிவுநீர் வண்டின்னு சொல்லிட்டு அங்கே ரிஜிஸ்ட்ரேஷனே இருக்குது. நாங்கள் இதை வச்சு வேற எந்த தொழிலும் பண்ண முடியாது, எந்த தொழிலும் தெரியாது. 10-15 வருஷமா இதை தான் செய்கிறோம். எங்களுக்கு இந்த இடத்துல தான் வேணும், அனுமதி வேணும். எங்களுக்கு இதை தான் கேட்டுட்டு இருக்கிறோம். நாங்கள் என்ன சொன்னாங்க, கேட்டதுக்கு என்ன சொல்றாங்க? இங்கே இப்போ பம்ப் ஹவுஸில் இருக்கிறவங்க ஊத்த வேணாம், உங்களை ஸ்டாப் பண்ணிட்டாங்க. தனிப்பட்ட நபர்களோட சுயலாபத்துக்காக எங்க எல்லாரையுமே அவங்கள்ட்ட ஓடட்டும், அவங்களும் பிழைக்கட்டும், நாங்களும் பிழைக்கணும். யாரும் உழைக்கணும், யாரும் இது பண்ணணும்னு சொல்ற இது யார் வண்டி ஓடக்கூடாதுன்னு நாங்கள் விருப்பப்படல. எல்லாருமே கழிவுநீர் வண்டி வச்சு கழிவுநீர் தான் தொழில், அதுதான் நாங்கள் செய்யணும்னு கேட்குறோம். சுரேஷ் இப்போ என்ன சொல்லுதாங்கன்னா, டிஎம்கே தான் ஊற்றணும், ஏடிஎம்கே ஊற்றக்கூடாது அப்படி இப்படின்லாம் இது பண்ணிட்டு டிஎம்கே இப்போ 1.25 கோடி ரூபாய்க்கு டெண்டர் எடுத்துட்டாங்களாம். இப்போ ஒத்தையிலே அவங்க எடுத்துட்டு 4 வண்டி அவங்க வண்டி மட்டும் தான் ஓட்டணுமா, மற்ற வண்டிகள்லாம் ஓட்டக்கூடாதான். அவங்ககிட்ட பணம் இருக்கு, மற்றவங்ககிட்ட பணம் கிடையாது. அப்போ நாங்கள் எங்கே போவோம் சொல்லுங்க? 30 பேர் குடும்பம் இருக்கு, இதை வச்சு தான் எங்கள் பொழப்பு.